கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். ஹல்லேலூயா. எங்களுக்கல்ல ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கல்ல கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எனக்கு பீரோ வேணும், கட்டில் வேணும், ஷோகேஷ் வேணும், டிவி வேணும், பணம் வேணும், துணி வேணும், எல்லாத்தையும் எழுதிட்டு ஆண்டவரே சைன் பண்ணுவாரா? அப்படி கொடுக்காதீங்க. ஒரே ஒரு ஒயிட் பேப்பர், எதுவுமே எழுதாதீங்க. அதில் ஒரு கீழே ஒரு சைன் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எதுவே அது செய்யுங்க ஆண்டவர் சொல்லி நான் சொல்லணும். வெறும் ஃபுல்லு ஒயிட் பேப்பருங்க, கீழே மட்டும் உங்களோட சைன், என்னோட சைன் பண்ணி, ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உங்களுடைய சித்தம் எதுவோ அது செய்ய வேண்டும் என்று நம்ம ஒப்பு கொடுத்தா அந்த ஒயிட் பேப்பர் எல்லாமே ஆண்டவர் எழுதி விடுவார். எல்லா தேவைகளும் சந்திப்பார். எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சு கூடாது. இது வேணும் ஆண்டவர், அது வேணும் ஆண்டவர், இது வேணும். ஆண்டவர் கொடுக்கிறது உலக ஜனங்களை பார்க்கிற மாதிரி கொடுப்பார். அதிசயமா கொடுக்கும். நம்ம கேட்கறது சின்ன சின்னது. நம்ம வீட்டுக்கு தேவைன்னா தேவை, ஒரு நாளைக்கு சாப்பாடு செய்யணும், கொண்டு செய்யணும், தக்காளி வேணும், பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், இதுதான் நம்மளுக்கு. ஆனா இதோ மஞ்சம்மா இந்த பெங்களூர்ல நின்று ஒரு சர்ச்சில் போய் சரசம்மா ஒரு ஆராதனை, கீதாம்மா போய் ஒரு ஆராதனை பண்றாங்க, உலகமே தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்க ஜனங்களா எப்படி இருக்கும்?